ஒரு டியூப் லைட்ல கூட ஸ்கேம் பண்ணிருக்கீங்க. போன வாட்டி பாட்டில், இந்த வாட்டி லைட். 315 இருந்து 400 மில்லியன் கஸ்டமர்ஸ் யூசர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. இப்படி ஏமாத்துறீங்க, அவங்க நம்பிட்டு தானே வாங்குறாங்க எல்லாரும். ஆமா டியூட், போய் ஒரு டியூப் லைட்ல போய் என்ன ஸ்கேம் பண்ணிட்டாங்க. எப்படி இப்படிலாம் ஸ்கேம் பண்ணாங்க ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவன் வந்து ஒரு 25 வாட்ஸ் உள்ள ஒரு எல்இடி டியூப் லைட். இவன் வந்து ஜனவரி 5 வாங்கின 2024ல. இப்ப வந்து ஜனவரி 4 நினைக்கிறேன் இந்த வீடியோ ஷூட் பண்றது. ஆனா இவன் எப்ப இறந்தானா டிசம்பர் 27 இறந்தா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட இந்த சூர்யா பெயர் தாங்கல. நம்மளுக்கு ஒரு 250 ரூபாய் லாஸ்ட். இதோட விலை வந்து 250 ரூபாய்க்கு வாங்கினேன். எதுக்காக வந்து நம்ம எப்படி யூடியூப் ஸ்டுடியோ வந்து சீப் ரேட்ல செட் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோ கீழே, இந்த வீடியோ கீழே லிங்க் பண்றேன். அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சீப் ரேட்ல வந்து ஒரு யூடியூப் ஸ்டுடியோ செய்யறது நீங்களும் கத்துக்கோங்க. அதே மாதிரி யார் யூடியூப் ஸ்டுடியோ உங்களுக்கு தெரிஞ்ச வச்சிருக்காங்களோ, ஒரு ஸ்டுடியோ ரெடி பண்ணாம இருப்பாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சூர்யா மாதிரி இன்னொரு சூர்யா நம்ம கிட்ட இருக்கான். ரெண்டுமே தான் சேர்த்து வாங்கினேன். அந்த சூர்யாவும் இப்ப கிராம்டன் 24 வாட்ஸும் நம்ம சூர்யாவோட 25 வாட்ஸும் எப்படி இருக்கு, பிரைட் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ காமியா நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நான் பார்த்த வரையும் 24 வாட்ஸ் நல்லா பிரைட்டா இருக்கு, 25 வாட்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. ஏன்னா பழசு புதுசு அப்படின்னு தெரியுதா இல்லன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வாங்கணுமா உங்களுக்கு டியூப் லைட் ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்பதான் நான் ஸ்கேம பத்தி சொல்ல போறேன். உங்களுக்கு பெரிய அந்த ட்விஸ்ட் நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. அதை ஃபுல்லா இப்போ உடைக்க போறேன். நல்லா கவனிங்க. இப்ப நம்ம மோஸ்ட்லியா காய்கறில இருந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து ஆக்சசரிஸ் எல்லாமே மோஸ்ட்லியா நம்ம எதுல வாங்கணும்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல தான் வாங்குறோம். அதே மாதிரி தான் நான் கிராம்டன்ல இந்த லைட் வாங்கலாம்னு ஆன்லைன் ஷாப்பிங்ல போய் பார்த்தேன். பட் டெலிவரி டேட் வந்து கொஞ்சம் ஒரு 5 நாள் அப்படி இழுத்து அடிச்சாங்க. அதனால எனக்கு வேணும், நான் எனக்கு இப்பயே வேணும். அதுக்காக என்ன செஞ்சேன், பக்கத்துல இருக்க லோக்கல் ஷாப்ல போய் இந்த கிராம்டன் தான் வாங்கினேன். இந்த கிராம்டன் 24 வாட்ஸ் உள்ள ஒரு எல்இடி டியூப் லைட்டை போய் வாங்கினேன். இதோட பிரைஸ் அங்க வந்து 210 சொன்னாங்க. நான் 200 தான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி தாப்பா அப்படின்னு எதுவுமே சொல்ல, சரி வச்சுக்கோப்பா 200 தாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 200 வாங்கிட்டேன் இந்த லைட்டை. இதுல எங்க உங்களுக்கு ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க வரும். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப காடுகளை வந்து இந்த டியூப் லைட் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மாதிரி நான் லோக்கல் ஷாப்ல 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அந்த லோக்கல் ஷாப்ல வந்து கம்மியா வாங்கி விற்கிறவங்க அவங்க 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி லாபம் இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம காடுகள் கிட்ட வந்து 200 ரூபாய்க்கு இருக்காங்க. அவங்க பல்கா வாங்கி விற்கிறவங்க அவங்க வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்துப்பாங்க உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆனா அதுல என்ன கூட்டுனா 69% ஆஃபர் உங்களுக்கு, அதனாலதான் உங்களுக்கு 199 தரேன் அப்படின்னு வேற சொல்றாங்க. அது பெரிய ஸ்கேமா இருக்கு. அதோட இன்னொரு கூட சேர்த்துக்கோங்க, 40 ரூபாய் டெலிவரி சார்ஜ், கிட்டத்தட்ட 240 ரூபாய் இந்த டியூப் லைட் விலை. இங்க பார்த்தா இந்த கூத்து, நெக்ஸ்ட் அந்த திருப்புக்கார்ல பார்த்தா அங்க ஒரு பெரிய கூத்து, அது ஒரு பெரிய ஸ்கேம். அதையும் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம திருப்புக்கார்ல பார்த்தா 174 ரூபாய்க்கு வந்து இந்த டியூப் லைட்டை விற்கிறாங்க. அதுல எந்த ஸ்கேமும் இல்ல பிரைஸ்ல. ஆனா இன்னொரு ஷாக்க பார்த்தா அதுதான் ஒரு பெரிய ஸ்கேமா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா பக்குல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை இப்ப சொல்ற நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த பொருளை வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியாவே வரும். அதுல என்ன பெரிய கொடுன்னா, இந்த டியூப் லைட்டே வந்து 174 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. பட் அங்க சர்வீஸ் சார்ஜ்னு ஒண்ணு போட்டிருக்காங்க 150 ரூபா. அவங்க வந்து மாத்தி கொடுத்துட்டு போறதுக்கு 150 ரூபா. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அதுதான் பெரிய அருமையா இருந்துச்சு. அதை பார்க்கும் போது அதடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி தருவாங்க. அவங்களுக்கு எந்த பொருளும் எடுத்து வர மாட்டாங்க போல. அப்ப இந்த ட்ரில்லிங் மிஷினு, இந்த டேப்பு, நெக்ஸ்ட் வந்து சேரு, இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அது அவங்க எடுத்துட்டு வந்தா அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. நீங்க அதை பே பண்ணணும், மேபி பே அப்படின்னு வேற போட்டுருந்துச்சு. என்னதான் பண்றீங்க? ஏன்னா டியூப் லைட்டே வந்து 174 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதை மாத்துறதுக்கு 150 ருபீஸ் வாங்குறீங்க. நெக்ஸ்ட் அவங்க ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துட்டு வரலன்னா அந்த ஆக்சசரிஸ்க்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு வர போட்டிருக்கீங்க. என்னடா எனக்கு புரியல, என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இந்த லைட் வாங்கலாமா வாங்கவே வேணாமா, நம்ம இருட்டுல சாகலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பூச்சப்படாம லோக்கல் ஷாப்ல வந்து விசாரிச்சு ஒரு பொருளை வாங்குங்க. அப்படி அங்க கம்மியா இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்குங்க. இதான் சொல்ல வரேன். பிரைஸ் வந்து ஸ்கேம் பண்றாங்க, மாத்திரம் ஸ்கேம் பண்றாங்க. ஏன்பா இப்படி ஸ்கேம் பண்றீங்க? அதனால தான் இதை எல்லாத்தையும் சொன்னேன். சோ உள்ளதே சொல்லுவோம், நல்லதே சொல்லுவோம். நன்றி.